வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் இது வரைக்கும் கேரட் அல்வா பண்ணல அப்படின்னா கூட இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். ஆனால் நிறைய பொருளும் தேவையில்லை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரட் அல்வா பண்ணுறதுக்கு எப்போவுமே நல்ல ஃப்ரெஷ்ஷான கேரட் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நாள் வீட்டில் உள்ள கேரட் நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. நல்ல ஜூஸியாக ஃப்ரெஷ்ஷான கேரட்னால் அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரு 4 மீடியம் சைஸ் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவினதுக்கப்புறமா இதோட தோல் வந்து நல்லா சீவிடலாம். எல்லா கேரட்டுக்குமே தோல் சீவிடணும். ஏன்னா கேரட்டோட தோலில் வந்து லேசாக மண்ணெல்லாம் இருக்க சான்ஸ் இருக்குது. நல்லா கம்ப்ளீட்டாக தோல் சீவிட்டு மேலேயும் கீழேயும் நறுக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம துருவிடலாம். கேரட் வந்து ரொம்ப பொடியாக இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ் துருவுறதுல வந்து நல்லா சீவிக்கோங்க. இதே மாதிரி எல்லா கேரட்டையும் துருவி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது சூடானதுக்கப்புறமா நம்ம துருவின கேரட்டை அளந்து சேர்த்துக்கணும். நான் இப்போ அளந்தது வந்து 1 கப் இருந்தது. ஏன்னா கண்டிப்பாக அளந்து சேர்த்தா தான் நம்ம எந்த அளவுக்கு பால் சர்க்கரையெல்லாம் சேர்க்கணும் அப்படின்றது அளவு தெரியும். இப்போ இந்த கேரட்டை வந்து நல்லா இந்த நெய்லேயே ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கணும். அந்த கேரட் நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் இருந்து லைட் ஆரஞ்சு கலராக மாறுற வரைக்கும் இந்த மாதிரி. இப்போ 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் கேரட்டும் சாஃப்ட் ஆயிரும். இப்போ எந்த அளவு கேரட் எடுத்தோமோ அதே அளவு கொழுப்பு நீக்கப்படாத பால், ஹோல் மில்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 1 கப் சேர்த்துருக்கேன் நான். இப்போ இந்த பால்லையே அந்த கேரட் வந்து நல்லா வேகணும். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே வச்சு நல்லா கிளறி கொடுங்க. அந்த பால் வந்து நம்ம சேர்த்தது 3/4 பாகம் வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து கிளறிட்டே இருக்கணும். பால் பொங்கி வருது. பக்கத்துலேயே இருந்து அந்த பால் வந்து பொங்கும் போதெல்லாம் நல்லா கிளறி விடுங்க. நல்ல அடிகனமான பாத்திரம்னா உங்களுக்கு அல்வா வந்து ரொம்ப ஈஸியாக கிண்ட வரும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிட்டே வருது. உங்களுக்கே பார்த்தீங்கனாலே தெரியும் அதோட அளவு குறைஞ்சிட்டே வருது. பால்லையே வந்து அந்த கேரட் வெந்து நல்ல சாஃப்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3/4 பாகம் வந்து பால் எல்லாம் வற்றிச்சு. இப்போ தான் வந்து நம்ம சுகர் சேர்க்கணும். நான் இந்த அளவுக்கு வந்து 1/4 கப் சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு வந்து கம்மியாக போதுன்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். கேரட் வந்து ரொம்ப இனிப்பாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகரோட அளவை மாற்றிக்கணும். இப்போ சுகர் சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா உருகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இந்த அல்வாவுக்கு வந்து நெய் ரொம்ப தேவையில்லை. மொத்தமாகவே நம்ம ஒரு 4 டீஸ்பூன் தான் சேர்க்க போகிறோம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிளறிட்டே இருங்க. பாருங்கள் பால் ஃபுல்லாக வற்றிச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே கிளறிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. கிளறிட்டே இருந்தோம்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பாத்திரத்தோட சைட்லேயும் அடியிலையும் வந்து ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி வரும். இந்த அளவுக்கு வரணும். இதுதான் பதம். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சம் பாதாம் இதே மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நட்ஸ் எல்லாம் வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த நட்ஸ் எல்லாம் நெய்யில் வறுத்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே டைரெக்டாகவே சேர்த்துடலாம். இது நல்லா கிளறி விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே கொஞ்சம் திக்காகும். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக அல்வா பார்க்குறதுக்கே ரொம்ப சாப்பிடணும் போல் இருக்குது. செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இதுக்கு தேவையானது கேரட்டு, பால், சுகர் தான் மெயினாக. எல்லாமே வந்து வீட்டில் இருக்கக்கூடியது தான். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.